ஐபிஎல் முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா, இந்தியா இங்கிலாந்துடன் டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க. இந்த தொடருக்கான இந்திய டெஸ்ட் அணிய பிசிசிஐ தேர்வு பண்ணிட்டாங்களாம். அதுல சில மாற்றங்கள செய்யும் வேளையில பிசிசிஐ ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுது. மொத்தம் 18 வீரர்கள தேர்வு பண்ணியிருக்காங்களாம். ரோஹித் சர்மாவிற்கு மாற்றாக சாய் சுதர்ஷன சேர்க்க உள்ளதாக கேப்டன் இடத்துல சுப்மன் கில்லையும், துணை கேப்டன் இடத்துல ரிஷப் பண்ட்டையுமே சேர்க்க இருக்காங்களாம். பும்ராவுடைய வேலைப்பளுவை கருத்துல கொண்டு அவருக்கு கேப்டன் பதவியை கொடுக்கவில்லையாம். மேலும் கடந்த முறை இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல ஷார்ட் பால்களுக்கு எதிராக படும் மோசமாக சொதப்பிய ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த முறை இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சர்ஃப்ராஸ் கானை நீக்கிவிட்டு மாற்றாக கருண் நாயர் அணிக்குள்ள கொண்டு வர பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்களாம். பேட்டர்கள் இடங்கள்ல சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ராகுல், துருவ் ஜுரல், ரிஷப் பண்ட், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், சாய் சுதர்ஷன், ரஜத் பட்டிதர் ஆகியோருக்கு இடம் கிடைக்கும். அப்படியே பவுலர் இடத்துல பாத்தீங்கன்னா பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், முகமது சிராஜ், நிதிஷ் ரெட்டி, அர்ஷித் ராணா ஆகியோருக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா. சோ இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல பங்கேற்கும் இந்திய அணியானது ஜூன் 18க்குள்ள அங்கு செல்லும் வகையில பயண திட்டம் வகுக்கப்படும். கூடிய விரைவிலேயே இந்த வீரர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.